ஸ்லீப்பர் செல்னு சொல்லிட்டு இருந்த டிடிவி கடைசியில் அவரே ஸ்லீப்பர் செல்லாக மாறிட்டார் மாதிரி தெரியுது எனக்கு. காரணம் என்ன, மற்றவங்களாம் போய் ஏடிஎம்கேல சேர்ந்து ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிற மாதிரி தெரியல, முழுக்க முழுக்க அவரே இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னு. மீட்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் ஜெல் ஆகிடுச்சா, இறங்கிட்டாங்களா அப்படின்னா ஒன்றும் என்னை பொறுத்தவரை அது பெரிய லெவலில் இருக்க வாய்ப்பு இல்லை. இபிஎஸும் டிடிவி வந்து உட்காந்து பேசி பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுனாங்க, ரைட்டு. அவர்களை பிரித்தது யார்? பிரித்ததே பிஜேபி தானே பிரிச்சிச்சு. டிடிவி கேஸ் போட்டது அவங்க தானே. இப்போ பிஜேபிக்கு 2029 ஆள் தேவைப்படுது. நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம். நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவே தீர்வேன்னு நேற்று சொன்னாரா? டிடிவி சொல்லிட்டாரா? உங்களை உட்கார வச்சுக்கிட்டே பிரைம் மினிஸ்டர் 3 முறை சொல்லிட்டாரு, என்டிஏ ஆட்சி கவர்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க பிஜேபி அண்ட் என்டிஏங்கிறத தாண்டி உங்களை அதிமுக கொண்டாடவே இல்லையாங்க, அங்கீகரிக்கவே இல்லையா? இதெல்லாம் ஏடிஎம்கே காரங்களுக்கு தெரியாதா? तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है. ஏங்க நேற்று ஒன்றும் இல்லை, ஸ்டேஜில் தங்கமணி முதுகில் இப்படி முதுகில் தட்டி குத்தி விளையாண்டுட்டு போகிறாரு. யார்? பிரைம் மினிஸ்டர். இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டருடைய நிகழ்ச்சிகளுக்கு என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி தங்கமணியை கூட்டு போயிருக்காரா? பயங்கர ஒரு பாலிடிக்ஸ் ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்க கேம். எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெளிவாக தெரியும். அவருக்கு கொஞ்சம் நவுந்தான் நீங்கள் வேலுமணியை தங்கமணியை நம்மளை அடிச்சிருவாங்கன்னு அவருக்கு தெரியும். மறைமுகமாக ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு கத்திய முன்னே வச்சு மறைத்து கொண்டு சுற்றி செய்துட்டு இருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கிற போது சான்ஸ் படைகள் குத்திக்குவாங்க. அன்புமணி மட்டும் பதில் சொல்றாரு, இல்லை தேர்தல் ஆணையம் எங்களை அங்கீகரிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில் ஒரு மாம்பழ சின்னத்தையும் அன்புமணிக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறீங்க. அப்புறம் அதிகாரிகள்லாம் என்ன நினைப்பாங்க? தேர்தல் கமிஷனுக்கு என்ன இது உத்தரவு தானே அது? நாங்கள் சொல்லிட்டோம், நீ வேலையை பாருன்னு சொல்கிறது தானே தேக்கியம் இது. ஸோ அதனால் இது எல்லாமே முழுக்க ஒரு ட்ராமா, அதிகார துஷ்பிரயோகம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். நேற்று தினம் என்டிஏனுடைய அந்த மாநாடு வந்து நடந்துச்சு. ஸோ எல்லா தலைவர்களும் வந்து பேசிட்டு போனாங்க. அதில் முக்கியமாக வைக்கப்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா, திமுக எதிர்ப்பு, திமுக ஊழல் ஆட்சி, திமுக சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுகவோட அரசு வந்து ரொம்ப ஒஸ்ட் கவர்மெண்ட்டு, எனவே ஆட்சி மாற்றத்துக்கு நாங்கள்லாம் வந்து ரெடி ஆகிட்டோம், மக்கள் தயாராக இருக்காங்க என்டிஏ ஆதரிக்கிறதுக்கு அப்படின்றபடி. அதன் பிறகு ப்ரெஸ் மீட்டும் வச்சாங்க. ப்ரெஸ் மீட்டில் திரு இபிஎஸ் மற்றும் டிடி தினகரன் அருகே அமர்ந்து ஒரு ஓரமாக தான் பீஷ் கோயிலில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார், என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஓரளவு ஜெல்லாகி ஒரு உற்சாகமாக களத்துக்கு போயிட்டாங்க போலையே சார். அழகாக மருத்து அழகராஜ் தான் அழகாக அதுக்கு விமர்சனம் பண்ணியிருந்தார். ஸ்லீப்பர் செல்னு சொல்லிட்டு இருந்த டிடிவி கடைசியில் அவரே ஸ்லீப்பர் செல்லாக மாறிட்டார் மாதிரி தெரியுது எனக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். என்னமோ ஆனால் காரணம் என்ன, மற்றவங்களாம் போய் ஏடிஎம்கேல சேர்ந்து ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிற மாதிரி தெரியல, முழுக்க அவரே இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். ஒன்று 2 விஷயம் முக்கியம் இந்த விஷயத்தை. நேற்று மீட்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஜெல் ஆகிடுச்சா, இறங்கிட்டாங்களா அப்படின்னா ஒன்றும் என்னை பொறுத்தவரை அது பெரிய லெவலில் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிதான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, ஒரு கட்டாயத்துக்காக வெறும் எல்லாத்தையும் உட்கார வச்சு, என்ன காரணம், பிரைம் மினிஸ்டருக்கு நிறையா வேலை இருக்குது, எங்களுக்கு 5 மாநிலம் இருக்குங்க, உங்களை மாதிரி கிடையாது, சீக்கிரம் வாங்க, எல்லாம் வாங்க உட்காருங்க, டக்கு நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பணும், எங்களுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு போன மாதிரி தெரியுது என்னை பொறுத்தவரை. 2வது ஒரு விஷயம், நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி இபிஎஸும் டிடிவி வந்து உட்காந்து பேசி பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுனாங்க, ரைட்டு. அவர்களை பிரித்தது யார்? அவங்கள யாருங்க பிரிச்சா? பிரிச்சதே பிஜேபி தானே பிரிச்சிச்சு. டிடிவி கேஸ் போட்டது அவங்க தானே. சசிகலாவை முதல்வராக்காம அவங்கள பரப்பன ஜெயிலுக்கு அனுப்புனது யாரு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பிஜேபி தான். இப்போ பிஜேபிக்கு 2029 ஆள் தேவைப்படுது. அவங்க அடுத்த முறை எம்பி ஒரு 4-5 எம்பி வேணும், தமிழகத்தில் இருந்து கொண்டாடணும். அதுக்கு நீங்கள் சேர்த்துருக்குறாங்க, அவ்வளோதான். சரி, ஒரே ஒரு விஷயம் தான். நாங்கள் 2 பேரும் ஒரு தாய் பிள்ளைகள்னு சொல்கிறாங்களே கேம். யார் டிடிவி சொன்னாரா, ஓபிஎஸ் சொன்னாரா, இவர் இபிஎஸ் சொன்னாரா? அது நாங்களாம் ஒன்றா இருக்கோம். சரி, அப்படின்னா அதிமுக சேர்த்துக்க வேண்டியது தானே. சரி, அதிமுக சேர்த்துக்க வேண்டியது தானே அவரை.
சேர்த்துக்க வேண்டியதானே, அதிமுகவில் சேர்த்துக்க வேண்டியதானே டிடிவியை? ஏன் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு? யாருங்க ஏமாத்துற வேலையா இருக்கு? இல்ல அதுதான் ஒரு ஒப்பீடு செஞ்சாங்க. திமுகவுல வைகோ இல்லையா? அதெல்லாம் அவங்களாம் வேற. வந்து பொருந்தா நான் என்ன கூட்டணியா சொன்னேன், இருக்காங்க. நாங்க 2 பேரும் ஒரே வாய் வாயிலிருந்து பிறந்த குழந்தைகள்னு சொன்னீங்க. ஜெயலலிதாவின் அது என்ன வாரிசுகள்னு சொல்றீங்க. அது என்னமோ சொல்லிக்கிறீங்க. ரைட். அதிமுக சேர்த்துக்க வேண்டியதானேங்கிறேன் நானு. ம். நீங்களாம் ஒண்ணா தானே இருக்கீங்க. அ ஒரு தாய் பிள்ளைகளா ஒண்ணா சேர்ந்துட்டீங்கல்ல. ஏன் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏன் அவர வந்து அமமுகன்னு வச்சுக்கிறீங்க? நீங்க ஏன் அதிமுகன்னு வச்சுக்கிறீங்கன்றேன் நான். ஓபிஎஸ் வேண்டாங்கிறீங்க. ஏன் சசிகலா வேண்டாங்கிறீங்க? யார ஏமாத்துறீங்க? ஏங்க இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் ஒரு கட்டாயம், சில விஷயங்கள். அதனால நீங்க ஒண்ணா இருக்கிறீங்க. அவ்வளோதானே. இதெல்லாம் வந்து தெரியாம தொண்டர்களுக்கு இருக்குமா? சவுத்லயா இருக்கட்டும், டெல்டால இருக்கட்டும் தெரியாதா கேம் இதுல? ம். 2 பேரும் ஒரு சில விஷயங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கு 2016 தேர்தல். நல்லா புரிஞ்சுக்கங்க. விஜயகாந்த் வந்து அந்த கூட்டணியில சேர்ந்தாரு. எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரு. ஜெயலலிதாவோட சேர்ந்து அவங்க 2 பேரும் அதாவது விஜயகாந்த் ஓஎஸ் கார்டன்ல போய் பார்த்தாரு. யாரு ஜெயலலிதாவை போய் பார்த்தாரு. கிட்டத்தட்ட நைட் 9 மணிக்கோ, 8:30 மணிக்கோ போய் பார்த்தாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணல தெரியுமா உங்களுக்கு? விஜயகாந்த் தனியா பிரச்சாரம் பண்ணாரு. ஜெயலலிதா தனியா பிரச்சாரம் பண்ணாங்க. அவ்வளோதான். இது ஒரு 40 நாளுக்கான கூத்து வைக்கும் இதுல. என்ன செய்ய போறாங்க 2 பேரும்? ஏன் அப்படின்னா, நான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவேன், தீருவேன்னு நேத்து சொன்னாரா? டிடிவி சொல்ட்டாரா? சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்காம கேட்கிறேன். நேத்து கூட்டத்துல டிடிவி சொன்னாரா? என்ன சொன்னாரு? இல்ல சார். நாங்க வந்து இபிஎஸ் ஓட தலைமையை நாங்க ஏத்துக்கிட்டோம். நாங்க ஏத்துக்கிட்டோங்க. வந்து அவ்வளோதான். ஏத்துக்கிட்டு வந்து நாங்க வந்து முதல்வர்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏங்க உங்கள உட்கார வச்சுக்கிட்டே பிரைம் மினிஸ்டர் 3 முறை சொல்லிட்டாரு. என்டிஏ ஆட்சி, என்டிஏ ஆட்சி, என்டிஏ கவர்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. பிஜேபி எடப்பாடி கவர்மெண்ட் பழனிசாமி வச்சுக்கிட்டு. பிஜேபி கவர்மெண்ட்ன்னு சொல்றாரு. அவங்க பிஜேபி அண்ட் என்டிஏங்கிறத தாண்டி உங்கள அதிமுகன்னு கொண்டாடவே இல்லையேங்க. அங்கீகரிக்கவே இல்லையே. இதெல்லாம் ஏடிஎம்கே காரங்களுக்கு தெரியாதா? அங்க இருக்கிறது மேல ஸ்டேஜ்ல உட்கார்ந்த தலைவர்களுக்கா இருக்கட்டும், எதிர்த்தாப்புல உட்கார்ந்த தலைவர்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறேன் நானு. ம். சரி அப்படியே பாருங்க. என்டிஏ ஆட்சி அப்படின்னு வந்தால், அந்த என்டிஏ ஆட்சியில் அது யார் பவரா இருப்பா? அதிமுக பவரா இருக்குமா? பாஜக தாங்க இருக்கும். என்டிஏ ஆட்சின்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா, அப்ப எங்க கவர்மெண்ட்ன்னு தானே சொல்றாங்க. சொல்லாம சொல்றாங்க. அவ்வளவுதானே. இதை ஏற்கனவே இவர் சொல்லிட்டு போனாரு. ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டு போனாரு. ஆனா இதுக்கும் அந்த இதுல பதில் சொன்னாங்க. என்டிஏன்னா என்ன இப்ப நம்ம வந்து இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணியே இந்தியா கூட்டணின்னு தான் சொல்றாங்க. யார் சொன்னா? ஆனா இங்க திமுக தானே யாரு வந்து சொன்னா? யார் சொன்னா? இல்ல முதலமைச்சர் அவர்களே தமிழகத்தில் இந்தியா நாடாளுமன்ற கூட்டணி சொன்னா. முதலமைச்சர் அவர்களே நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் இந்தியா கூட்டணிங்கிற சொல்லாடலை அவர் பயன்படுத்தினார். இல்ல மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி. தமிழகத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் யாராவது இந்தியா கூட்டணி இல்ல இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் கூட இந்தியா கூட்டணி வலுவாகத்தான் இருக்கிறது என்று கூறுகிறாரே தவிர தமிழ்நாட்டில் திமுக யாருடைய கூட்டணி ஆட்சின்னு சொல்ல போறாங்க. தமிழகத்தில் யாருடைய ஆட்சின்னு ராகுல் காந்தி திமுக சொல்லுவாரு. ஆட்சி தான். திமுக ஆட்சி தான். அப்புறம் என்ன அதை சொல்லியிருக்கணும்லங்கிறேன் நான். பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கணும். அதை வழிமொழிந்து டிடிவியும் சொல்லியிருக்கணும்ல இல்லையான்னு கேட்குறேன் நான். இல்லைல்ல. இல்லை எப்படி நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதான் பெரிய லெவலில் மாற்றம் ஆக போகுது, திமுக தோத்துருங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு கற்பனையை ஆளாலும் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன வாய்ப்பு இல்லைங்கிறேன் நான். அவங்க தெளிவாக இருக்காங்க. இந்த முறை 2026 தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அதில் தெளிவாக இருக்காங்க. அது அவங்க தெளிவாக என்டிஏ ஆட்சி கூட்டணிங்கிறாங்க. என்டிஏ கவர்மெண்ட்னே சொல்றாரு பிரைம் மினிஸ்டர். புரியுதுங்களா? அதனால இது வந்து வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ம். கூட்டணி ஆட்சிங்கிற விஷயம் தமிழகத்தில் ஒர்க் அவுட் ஆகுமா? குறிப்பா பாஜக தலைமையிலான ஒண்ணு. நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி தான் டிடிவியை நான் சொல்றேன். டிடிவியை பிரித்தது யார்? டிடிவி மேல கேஸ் போட்டது யாரு? இப்ப டிடிவியை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க பேசி ஒண்ணா சேருங்கன்னு சொல்றது யாரு? திமுக பிரிச்சுச்சு அவங்கள. இல்லையே. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுகவை பிஜேபி தான் 3 நாளா உடைச்சு எடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40% 35% உள்ள ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினது பிஜேபி தானே. திமுக கிடையாது. இப்போ வேற வழி இல்லை, உங்களுக்கு ஒரு தேவைப்படுது, ஒன்றா சேர்க்குறாங்க. சேர்க்க முடியுமா?
அதுதான் நான் சொல்றேன். ஒரு தாய் பிள்ளைகள்னு சொல்ற நீங்க, ஏன் கட்சியில சேர்க்க மாட்டேங்கிறீங்க டிடிவி? ஏன்னு கேட்கிறேன் நான். ஏன் ஓபிஎஸ்ஸ சேர்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் சசிகலாவ சேர்க்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன் நான். நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமிய சொல்றேன். ஏன் ஏமாத்துறீங்க? இதெல்லாம் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாமே முழுக்க முழுக்க ஒரு டிராமா. 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிற மாரி மக்கள்லாம் நம்புவாங்களா? சொல்லுங்க. அமமுகல கிட்டத்தட்ட 8 வருஷமா முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராவே மனநிலையில உள்ள, எப்படி திமுகவுக்கு எதிரா அதிமுகவோ, அதே மாரி தான் அதிமுகவுக்கு எதிரா அமமுக இருந்துச்சு. திடீர்னு நாங்களும் அண்ணன் தம்பி, மாமா மச்சான் அப்படின்னா எடுபடாது. அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. 2வது ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. 5 மாநில தேர்தலில் பாஜகவுடைய முதல் இலக்கு மேற்கு வங்காளம், தமிழகம் கிடையாது. தமிழகத்தை இப்போ 2029க்காக ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க, அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுங்க. ஏங்க நேற்று ஒன்றும் இல்லை, ஸ்டேஜில் தங்கமணி முதுகில் இப்படி முதுகில் தட்டி குத்தி விளையாண்டுட்டு போகிறாரு. யார்? பிரைம் மினிஸ்டர். இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டருடைய நிகழ்ச்சிகளுக்கு என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி தங்கமணியை கூட்டு போயிருக்காரா? சொல்லுங்க பாப்போம். பயங்கர ஒரு பாலிடிக்ஸ் ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்க கேம். எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெளிவாக தெரியும். அவருக்கு கொஞ்சம் நவுந்தான் நீங்கள் வேலுமணியை தங்கமணியை நம்மளை அடிச்சிருவாங்கன்னு அவருக்கு தெரியும். காரணம் அவங்களோட நெட்வொர்க் பெரிய நெட்வொர்க், 2 பேரும் போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி. ஆமாம், பெரிய லாபி இருக்குது. தங்கமணியெல்லாம் நீங்கள் விட்டீங்கன்னா போயிட்டு அவருக்கு ரொம்ப மிக க்ளோஸ் பியூஷ் கோயல். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் என்னை பொறுத்தவரை மறைமுகமாக ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு கத்திய பின்ன வச்சு மறைத்து கொண்டு சுற்றி செய்து இருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கிற போது சான்ஸ் கிடைக்கிற குத்திக்குவாங்க. மாற்றமே இல்லை. அதே மாதிரி டிடிவிக்கு 15 சீட்டோ 10 சீட்டோ நீங்கள் டிடிவி ஜெயிக்க விட்டுருவாரா எடப்பாடி பழனிசாமி? அவர் பயன்படுத்திக்குவார். அவர் ஜெயிக்க விடுவாரா? டிடிவி அப்படிதான். எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிறத விரும்புவாரா? மாட்டாரு. இது எல்லாமே அதான் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் எனக்கு லாபம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் எல்லாத்துக்கும் மொத்தமாக நஷ்டமாக போகுது. அதுதான் உண்மை. இல்ல அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி வந்திருக்கிறாரு. திமுகவை நாங்க தோற்கடிக்கணும், மக்கள் விரோத ஆட்சியை தோற்கடிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி லஞ்சம் லாவணியம் தலை தொங்கி இருக்கு, ஊழல் நிறைந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில இருந்து நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி நான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இப்ப திமுகவை தோற்கடிக்கணும், அந்த அஜெண்டாவில் நாங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பணையை வைத்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காருல்ல டிடிவி தினகரன் அவர்கள். என்ன அதுதான் சொல்றேன். டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? பாஜக தான். ஒரு ஆபீசர் டிடிவி கிட்ட பேசி கூட்டிட்டு வர்றாங்க. ஒரு அதிகாரி போய் டிடிவி கிட்ட பேசுறா என்ன பேசுவாங்க? அரசியல் பேசியிருப்பாங்களா? அதெல்லாம் மறைமுகமாக நிறைய நடந்த விஷயங்கள்லாம் வேற ஆக்கி. அதில் ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்காரு டிடிவி. டிசம்பர் 6 வரைக்கும் பேசிட்டு இருந்தவர். 21ஆம் தேதி 20ஆம் தேதி எப்படி திடீர்னு மாறுறாரு? 15 நாள்ல என்ன நடக்குது? என்ன நடக்கும்? இவ்வளவுதான். நீங்க கண்டிப்பா இந்த நேத்து நிகழ்ச்சியில, மதுராந்தக நிகழ்ச்சி ஸ்டேஜில் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகத்துக்கெல்லாம் ஸ்டேஜில் உட்கார வைக்கிறது விருப்பமே இல்லை. பிஜேபி உட்கார வைக்குது அவங்களெல்லாம். தெரியுங்களா உங்களுக்கு? பொதுச் செயலாளர் நான் மட்டும்தான். மற்றவங்க எப்படி உட்கார வைப்பாங்க? பொதுவாக கேட்குறேன், சும்மா பேருக்கு. பிஜேபி எல்லாத்தையும் அவங்களுக்கு தேவை. இன்னைக்கு 2029 அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால எல்லாத்தையும் அவங்கள ஒர்க் பண்ணுது. ஏன் கதறாருங்க ராமதாஸ்? மாம்பழம் கேஸ் இன்னும் முடியலையே, அதுக்குள்ளே எப்படி நீங்கள் ஸ்டேஜில் மாம்பழத்தை நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில் இப்படி பண்ணுறீங்க, நியாயமானு கேட்குறாரு. பதில் சொல்லலையே யாரும். அன்புமணி மட்டும் பதில் சொல்றாரு, இல்லை எங்களுக்கு தேர்தல் ஆணையம் எங்களை அங்கீகரிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில் ஒரு மாம்பழம் சின்னத்தையும் அன்புமணிக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறீங்க. அப்புறம் அதிகாரிகள்லாம் என்ன நினைப்பாங்க? தேர்தல் கமிஷனுக்கு என்ன இது? உத்தரவு தானே அது. நாங்கள் சொல்லிட்டோம், நீ வேலையை பாருன்னு சொல்கிறது தானே இது. ஸோ அதனால் இது எல்லாமே முழுக்க ஒரு ட்ராமா, அதிகார துஷ்பிரயோகம். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஜனநாயகம்ங்கிறது எதுவுமே இல்லை.
நான் அதனால தான் திருப்பி சொல்றேன். EPS. டிடிவியும் இபிஎஸும் சிரிச்சு பேசிக்கிட்டு பேட்டி குடுக்குறாங்களே, அவர்களை பிரித்தது யாருன்னு கேட்கிறேன் நான். 2 பேரும் நீங்களா ஒண்ணா சேர்ந்துக்கிறீங்க இப்ப ரைட்டு. என்னமோ திமுகவும் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து 2 பேரையும் பிரிச்ச மாரி 2 பேரும் ஒண்ணா பார்த்த மாரி நீங்களே சண்டை போட்டுட்டு வெளிய போனீங்க. பிஜேபி கூப்பிட்டு சொன்னுச்சு, டிடிவி வந்தாரு தொலைச்சிரும் அப்படின்னு சொல்லி டிடிவி கேஸ் போட்டு டெல்லிக்கு திகாரு கொண்டு போயிடுச்சு. ஓபிஎஸ் நீங்க வேலையை பாருங்கன்னு சொன்னிச்சு, கேட்டுக்கிட்டீங்க. இன்னைக்கு கூப்பிடுது இல்ல டிடிவி நல்லவரு, நீ கூப்பிட்டுக்கோ, தோல்ல கை போட்டு 2 பேரும் அப்படின்னு சொல்ற மாதிரில இருக்கு விஷயங்கள் இதெல்லாம். இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, ஓபிஎஸ்ஸுமே இப்போ வந்து நல்ல ஒரு முடிவு எடுப்பாரு, எங்க இந்தியாவுக்கு வருவாரு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் திருப்பி நான் சொல்றேன். ஓபிஎஸ் பிரிக்க சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமியா? தர்மயுத்தம் இருக்க சொன்னது யாருங்க? ஆடிட்டர் குருமூர்த்தின்னு அவரே சொன்னாரு. ஆமா, இல்ல ஆடிட்டர் குருமூர்த்தி தான் சொன்னாரு. சொன்னாருன்னு அவர் தான் சொன்னார். அதனால நீங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு டிராமா நடந்துட்டு நீங்களா ஒன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க எல்லாம் சேர்ந்தது வந்து ஒரு பெரிய பலமான என்ன கூட்டணி? 2019 டிடிவி மட்டும் இல்ல இப்ப வந்திருக்காரு. அவ்வளவுதானே. மற்றபடி ஏற்கனவே அவள்கிட்ட இருந்தது தானே இல்ல. அதனால இதுல எந்த விதத்திலையும் ஒண்ணு திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய லெவல்ல சவாலா இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஐக்கியம் இதுல ஒண்ணும் இல்ல. அதிமுக பிளஸ் டிவிகே அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சொல்லுங்க, சொல்லலாம். நான் ஒரு ஓட் பேங்க் இருக்கிற மாதிரி இருக்கு டிவிகேக்கு. அதிமுக ஓட் பேங்க் ஆல்ரெடி 2022 இருக்கு. சேர்றப்ப ஒரு பெரிய சவாலா இருக்கும். நியாயம். எல்லாமே ஓட்டலாம் ஒன்னா வந்து உட்கார வச்சு திருப்பி பேச வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணா என்ன இருக்க போகுது? இதெல்லாம் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய லெவல்ல, அதாவது என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய சக்சஸா இருக்காது. என்னைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு மனநிலையை பிஜேபி உருவப்படுத்தும் போதே மக்கள்கிட்ட டைலூட் ஆகிடும், ஃபெயிலியர் ஆகிடும். அதெல்லாம் மாற்றமே இல்லை. நீ அதிமுக சும்மா சமாளிக்கிறாரு யாரு? எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டாங்களே. 2-3 முறை அமித்ஷா சொல்லிட்டாரு. இன்னைக்கு நேற்று மதுராந்தகத்தில் பிரைம் மினிஸ்டர் தெளிவாக சொல்லிட்டு போறாரு. அப்புறம் இதுக்கப்புறம் வேற யார் சொல்லணும்? அவங்க 2 பேர் தானேங்க பிதாமகன்கள் பிஜேபிக்கு. அவங்க 2 பேர் தானே எடுக்கிற முடிவு. அவங்க தெளிவாக சொல்லியிருக்கணும்ல, கையை காமிச்சு பேசிருக்கணும். இவர் தான் அடுத்து நெக்ஸ்ட் நியூ சிஎம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவரை சொல்லவே இல்லையே. எடப்பாடி பழனிசாமி பேரையே சொல்லலையே அவங்க. அதனால மதுராந்தகத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயத்துக்கான நிகழ்ச்சிகளாக தான் நான் பார்க்குறேன். இதனால் திமுகவுக்கு மிகப்பெரிய சவால் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஒரு முட்டாள்தனமா நான் பார்க்குறேன். ஓபிஎஸ் இப்போ ஒருவேளை இப்போ அங்க வந்துட்டாரு, பிளஸ் இப்போ தேமுதிகவையும் இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணி இங்க கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும் என்டிஏ அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. ஓபிஎஸ் வந்துட்டார் அப்படின்னா இப்போ இழந்த முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகள் மேலும் வலுப்பெறும். தென் தமிழகத்துல தான் ரொம்ப வீக்கா இருந்துச்சு கடந்த தேர்தல்களில் அதிமுக. அது இப்போ ஓபிஎஸ் வருகையினால வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதை கருத்துல வச்சுதான் அண்ணாமலை வந்து பேசுறாரு. போய் பேசட்டுமே, டிடிவி போய் பேசட்டும். மதுரையா இருக்கும், தேனி மாவட்டங்கள்ல, சிவகங்கையில போய் பேசட்டும். எடப்பாடி பழனிசாமி நல்லவர், என்னிடம் மன்னிப்பு கேட்டு விட்டார், என்ன அவரை மன்னித்து விடுங்கள்னு சொல்லட்டும். மக்கள்லாம் ஏத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். என்னங்க அது? அவங்க சொல்லணும்ல, அவர் போய் சொல்லணும், மக்கள் ஏத்துக்கணும்ல. டிடிவி தான் மக்களுடைய பிரதிநிதியா? நீங்க அதான் ஒரே ஒரு விஷயம் தான். டிடிவிக்கு பெரிய மைனஸே அதுதான். வைகோவுக்கும் அவருக்கும் மைனஸ் என்ன? அவங்க 2 பேரும் ஐடியாலஜியா பிரச்சனைகளோட வெளியே வந்தாங்க. மதிமுகவும் திமுகவும். மதிமுக உருவாக்கப்போ ஜாதி எல்லாம் வரல. பட் டிடிவி அப்படி உருவப்படுத்தி வந்தார். கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்மளை முக்குளத்துறை ஏத்துக்கலன்னு சொல்லி பாய்சன் பண்ணார். அதனால அவருக்கு ஒரு டீம் வந்தது. அதனாலதான் டெல்டாலையும் தென் மாவட்டங்களையும் அவருக்கு ஒரு கணிசமான வாக்குகள் விழுந்தது. இப்ப போய் என்ன சொல்லுவாரு? முக்குளத்தூர் என்னத்திட்டு மன்னிப்பு கேட்டாரு, என்கிட்ட வந்து என் காலில் விழுந்து செய்தது தவறு உங்களை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லி சமாதானப்படுத்துவாருன்னு கேட்குறேன்னா, நீங்க தென் மாவட்டங்களில் இப்போ டிடிவி பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமிய டெல்டால? அப்பதான் அவங்க ஏத்து கேட்பாங்க. அப்போ எங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ என்ன தலைவனா? நேற்று நினைச்சா அவர் வேண்டான்னு சொல்லுவேன், இன்னைக்கு இந்த வான்னு சொல்லுவேன், போயா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? பொதுவாக கேட்குறேன்.
அதனால் இதெல்லாம் வந்து அதுங்கிற ஓபிஎஸ் வந்தாலும் கூட அவர்பட்ட காயம் அவரோட இருந்த ஆட்களுக்கெல்லாம் உடனே மறந்துடுமா? உடனே இபிஎஸ் மறந்துட்டு சார் பரவாயில்லைங்க மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாருங்க நல்லவங்க இபிஎஸ்ன்னு சொல்ல போகிறாங்களா? இப்போ நீங்கள் தென் மாவட்டங்களில் போகிறப்ப தான் எனக்கு சங்கடம் இருக்குது. உதயகுமாருக்கா இருக்கட்டும், செல்லூர் ராஜு இருக்கட்டும், ராஜன் செல்லப்பாவாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களில் அப்போ தானே எப்படி என்ன பேசிக்க போகிறீங்க? ஒன்றுமே அதாவது இந்த இன்னும் ஒரு 30-40 நாளில் எல்லாமே முடிஞ்சு போயிடும். இதே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லலாம். அதெல்லாம் சார் பழைய கதை சார். நீ என்ன சார் நீங்கள் போன மாதம் முந்தின மாதம் கதையை சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு சார், 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம். இப்போ அப்படி இல்லைங்கிறேன் நான். ரொம்ப குறுகிய காலத்தில் இப்படி நடக்கும்போது ஃபெயிலியர் ஆகிடும். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. மக்கள்கிட்ட பெருசாக ஏறாது. நீங்கள் போய் யார்ட்டையும் நியாயப்படுத்த முடியாது. சமாதானமாக மாட்டார்கள் மக்கள். அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இந்த கூட்டணி இறுதி கட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொருந்தா கூட்டணியாகத்தான் அமையும் என்ற கருத்தை கூறியிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை. நன்றி.